தற்காத்து தற்கொண்டார் கேளு தகச்சார்ந்து சொற்காத்து சோர்விலார் பெண் என்று வள்ளுவர் எழுதினார். தன்னையும் தன் கற்பையும் வாழ்பவளே சாலத்திறன் நீங்க எப்போதும் நன்றாவே இருக்கணும், மனம் போல வாழ தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை கருமாரி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அந்த அம்மனுடைய ஆலயத்தை சுத்தம் செய்யணும், அவளை வழிபடுவது வழக்கம். சும்மா விட்டுறியா? பாடசாலைக்கு போறது வீட்டுக்கு வரது விளையாட போறது இப்படியே வாடிக்கா இருக்கும். அதை விட்டுட்டு வார வாரம் கோவிலுக்கு போனா அம்மனை பார்க்கணும் வணங்கணும் வழிபாடு சொல்லி வாடிக்க நாட்ட பொண்ணு. இந்த பொண்ணு கம்மு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணை வந்து பாலாக்குற பழக்க முடியும். தாத்தா வாங்கி கொடுத்தா சொங்குது மாணவியா. நேத்து கூட ஐசி கேட்ட வாங்கி கொடுத்தா இல்லையா? இவங்க தான் கிருமி கேட்டா வாங்கி கொடுத்தேன். கிருமி கொடுத்தா அந்த தொண்டை கிருப்பி படிச்சு ஆனாடி அம்மன் அதாவது ஆண்டு போதோறும் அம்மன் அலை வழிபடலாம். அதுதான் வயசு பொண்ணுங்களை கோவிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்றப்ப யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்க பள்ளிக்கூடம் போய் லேட்டா வரீங்க, அது ஒண்ணு கணக்கா இல்லையா? கூட்டு கொண்டாடுறா நான் பொறுப்பு இல்லை. காணாமல் போய்விடும். ஒரு திட்டு விட்டால் பேசி விட்டால் பார்க்க முடியல படுபாவி ஏசி கள்ளம் வார்த்தையால் ஏசினே ரத்த சம்பந்தப்பட்ட உறவல்லா என்று சொன்னால் அவள் வார்த்தை கேட்க